Hello students, I am Max Thiagu, 12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். அதில் பயிற்சி 10.5ல் வினா எண் 4ல் சப்டிவிஷன் 10வது கணக்கு dy by dx equal to tan square x plus y. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் z equal to எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை வந்து இசட்டுன்னு எடுத்துப்போம். இப்போ வகைப்படுத்துகிறப்ப எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறப்ப என்ன வரும், டிஇசட் பை டிஎக்ஸ்ன்னு வரும். சீக்குவல் டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால எக்ஸுக்கு 1 வரும், ஒய்ங்கிறதுக்கு நமக்கு எப்பயுமே டிஒய் பை டிஎக்ஸ் தான் வரும். இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடும், டிஇசட் பை டிஎக்ஸ். 1 இந்த பக்கம் வந்தால் என்ன வரும், -1 சீக்குவல் டு அங்கே என்ன இருக்குது, dy by dx தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் dy by dx இருக்குது, கணக்குலேயும் என்ன இருக்குது, dy by dx தான் இருக்குது. அதனால் dy by dx ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ரெண்டு மதிப்பும் சமம். எது, dz by dx -1 அப்படிங்கிறதும் tan ஸ்கொயர் x plus y, x plus yன்னு எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக z, இது ரெண்டும் சமம். -1 அந்தாண்ட கொண்டு போகிறோம். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, dz by dxன்னு இருக்குது. -1 அந்த பக்கம் வந்ததுன்னா +1 ஆகிடும், 1 + tan ஸ்கொயர் z. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், திரிகோணமிதியில் நமக்கு 1 + tan ஸ்கொயர் x அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு வரும். அதனால் இந்த 1 + tan ஸ்கொயர் z அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், சீக்கன் ஸ்கொயர் இசட்னு மாற்றிக்கிறோம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னா டிஇசட் பை டிஎக்ஸ் தான் இருக்குது. இப்போ மேலே டிஇசட் இருக்கிறதுனால இசட் குரூப்பெல்லாம் எல்ஹெச்எஸில் வரணும். அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்னா பை சீக்கன் ஸ்கொயர் இசட் சீக்குவல் டு இந்த டிஎக்ஸ் அந்த பக்கம் போனால் மேலே வந்துடும். இப்போ எக்ஸ் உறுப்பு தனியாக ஒய் உறுப்பு தனியாக பிரிக்கிறது போல் இசட் உறுப்பு தனியாக எக்ஸ் உறுப்பு தனியாக பிரித்தாச்சு. இப்போ பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், 1/cos, உங்களுக்கு அதுவும் தெரியும் 1/cosங்கிறது என்ன, சீக்கன். அதனால் 1/cos ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம், அல்லது 1/சீக்கன் ஸ்கொயர்னு இருந்தால் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதை தலைகளை மாற்றினா என்ன வரும், இதை தலைகளை மாற்றினா 1/சீக்கன்னு வரும், இதை தலைகளை மாற்றினோம்னா காசுன்னு வரும், ஸ்கொயர்னா ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்போ 1/சீக்கன் ஸ்கொயர்னால் என்ன வருது, காஸ் ஸ்கொயர்னு வருது. அப்போ காஸ் ஸ்கொயர் இசட்டு டிஇசட்டு சீக்குவல் டு டிஎக்ஸ் முடிஞ்சுதா. இப்போ மறுபடியும் திரிகோணமிதி ஃபார்முலா தான். என்னென்னா ஒன்றும் இல்லை, காஸ் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 2 cos ஸ்கொயர் எக்ஸ் -1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +1 ஆகிடும். 1 + cos 2x சீக்குவல் டு 2 cos ஸ்கொயர் எக்ஸ். இந்த -1 தான் இந்த பக்கம் வந்தால் +1 ஆகிடுது. அப்போ எல்ஹெச்எஸில் இருக்கிறது 1 + cos 2x இருக்குது சீக்குவல் டு இங்கே cos ஸ்கொயர் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் /2ன்னு வரும். இந்த cos ஸ்கொயர் எக்ஸுக்கு மதிப்பு என்ன வருது, 1 + cos 2x/2. அதை தான் இங்கே எழுத போகிறோம். நல்லா கவனிச்சிங்க, 1 + cos 2x/2 அப்படிங்கிறது cos ஸ்கொயர் எக்ஸுக்கு. இங்கே வந்து cos ஸ்கொயர் இசட் இருக்கிறதுனால இது என்னவாக இருக்கும், 1 + cos 2z/2 அப்படின்னு வரும், /2 dz சீக்குவல் டு dx. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், தொகை பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங், அதாவது இன்டகரல் 1 + cos 2z into dz சீக்குவல் டு இன்டகரல் dx. இதில் இருக்கிற இந்த /2 இருக்குல்ல, அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது தொகை பண்ணும்போது 1/2 தொகையிடும்போது என்ன வரும்னா 1 × dzக்கு இசட்டுன்னு வரும். cos 2z அப்படின்னா அதுக்கு sin 2z/2 அப்படின்னு வரும் சீக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸுக்கு எக்ஸ் வரும் ப்ளஸ் ஒரு சி. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இசட்டு ப்ளஸ் sin
2zன்னு வருது இல்லையா, z அப்படிங்கிறத அப்படியே வச்சுப்போம். பை 2 ஈக்குவல் டு இந்த 2 குறுக்க பெருக்கும்போது 2x ப்ளஸ் 2c அப்படின்னு வரும். இந்த 2 என்ன செய்கிறோம், குறுக்க பெருக்கிடுறோம். இப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், ஆரம்பத்தில் இசட்டுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தானே வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிட்டது, எடுத்தோடனே நம்ம இசட்டுக்கு பதிலாக இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2c. இதில் மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2c. இதில் சைன் 2a சைன் 2xன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன, 2 sin x cos x, 2 sin x cos x. அப்போ அதுபோல் இங்கே என்ன வரும்னா 2 sin எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. காஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதான். இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த 2 அடிபட்டு போயிடும், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2cன்னு எழுதிக்கலாம், அல்லது சின்னு எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸை அந்தாண்ட கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2xல் ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் வரும் ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. ஓகே, தேங்க்யூ.